நாள்னு ஷார்ட் டேர்மாக சொல்ல முடியாது. 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட. என்னது நீ இப்ப படுக்காம வளர்த்துனுக்குற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நான் சும்மாதான். அது வரைக்கும் பணம் கட்ட போனா 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. கார்டு மிஷின் வேலை செய்யல, ஏடிஎம் வேலை செய்யல. அதுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டெல்லாம் சொல்லி பணம் உசார் பண்ணி கொண்டு வந்து லேட் ஆயிடுச்சு. கினால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? என்ன சென்டிமெண்ட் டைலாகா? அதான் வேணாம். நீ என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசின? பேச வேணாம்னு சொன்னல? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? நான் போய் டாக்டரை பாட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டேன். டாக்டர் பாத்தியா? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சா? என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்க. இந்த பாரு, நீ சொல்லனா அப்போ அதிகமா திட்டு. நீ வந்து காண்டு என்ன சொன்னாங்க சொல்லு. அது வந்து என்ன வந்து போய் சொல்லு. நான் அடிக்கடி தலை குளிக்கிறேன்ல, அப்பெல்லாம் சரியா தலையை துவட்டுறது இல்லைல்ல. ஆமா, உங்க அம்மா கூட கத்தினே இருப்பாங்க. இப்ப அதிகம் என்ன? அதனால தலையில நிறைய நீர் கோத்துருச்சான். இனிமே இப்படிதான் அடிக்கடி தலைவலி வருமா? அவங்க பெயின் கில்லர்ஸ் அப்புறம் ரெகுலரா யூஸ் பண்றதுக்காக மாத்திரை இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. பாத்தியா, இதுதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்ற. நீ யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், என் பேச்சும் கேட்க மாட்டேன், உங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன். இப்ப யார் கஷ்டப்படுறது? தலை குளிச்சா வந்து தலை தோட்டணும், அதை விட்டு அப்படியே ஸ்டைலா வந்தா இப்படிதான். நம்ம போ. சரி, அப்போ சரியாகுமா? எப்போ சரியாகும்னு கேட்டேன். அது 1 வருஷத்துக்குள்ள சுத்தமா சரியாயிடும் சொன்னாங்க. டோட்டலா கூர் ஆயிடுமா? மொத்தமா நல்லபடியா முடிஞ்சிடும் சொன்னாங்க. அப்போ ஓகே. ஐயோ, இந்த டாக்டர் குத்த பில்டப்புக்கு எனக்கு ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் இந்த சினிமா பத்துல வர மாதிரி இந்த கேன்சரு தள்ள கட்டிடுது அந்த மாதிரி ஏதோ பெரிய பில்டப் பண்ணிட்டாங்க. எனக்கு அள்ளு இல்ல, பயமா பயன்ட்டேன். இப்ப என்ன மேட்ரு? தள்ள நீர் கொத்துருது, அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு சப்பா மேட்ரு, அதெல்லாம் தெரியாது. நீ பயப்படாத, சரியா? இதை சாப்பிடா உனக்கு. அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டாக்டர் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ சரி சரி, ஓகே, தேங்க்யூ. டிஸ்சார்ஜ் ஆகலாமா? போயிடலாமா? நீ ரிப்போர்ட்டிங்கிறது தங்கிருதா? வேற ஏதாவது எடுத்துன்னு வந்தியா? இந்த பர்ஸ் சரி, உள்ள போட்டுறேன். ஆஸ்பத்திரிக்கு போறது, கடிக்கு போறதுக்கு, எடுபுடி வேலை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் தேவை. என்னாண்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு கட்சியில கிளம்பி காத்து வட்டுன்னு அமுச்சு விட்டுருவாங்க. இல்ல, ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு ஆஸ்பத்திரியில பாத்துக்கிட்டேன்ல, வீட்டுல போய் எனக்கு கூட தெரியாதா? அதுக்குள்ள போ வெத்த சீனு சரியா தூங்க விடல. கண்ணு எல்லாம் எரியுது, கட்சியில மொக்க பண்றாங்க. எப்போ வந்தீங்க? உங்களதான் கேக்குறேன். இப்பதான். தனியா உட்கார்ந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏன் கூட நாங்க பேசணும். என்னங்க உன் பிரச்சனை? எனக்கு புரியல. நீங்க எப்ப பார்த்தாலும் யாரு என்னன்னு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஐயா, தனியா ஒரு மனுஷன் புலம்ப கூட முடியாதா? புலம்புற அளவுக்கு அப்படி என்னாச்சு? சரி, அதை விடுங்க. ராத்திரி எங்க போயிருந்தீங்க? இல்ல, செவரேறி குதிச்சு மொட்டை மாடியில இருந்து குதிச்சு அப்படி போனீங்களே, எதுவும் எமர்ஜென்சியா? யார பார்க்க போயிருந்தீங்க? அவசியமா தெரிஞ்சாகணுமா? இல்லங்க, அடுத்த ராத்திரியில நீங்க இது வரைக்கும் அப்படி போனதில்ல, அதான் கேக்குறேன். ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, அதான் போயிருந்தேன். ஓ, மல்லிகாவுக்கா? இது இல்ல, முன்னாடி
முன்னாடி ஒரு வாட்டி மல்லிகான்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் கேட்டாங்களே, அவங்க ஃபேமிலியில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? என்னங்க இல்லை உங்கள் பிரச்சனை என்னன்னு புரியல. சிபிஐயா நீங்க குறியா கேள்வி கேட்குறீங்க? இந்த பாருங்க, மல்லிகாவுக்கு உடம்பு சரியில்லையா, மல்லிகா ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தேவையில்லாத வேலை. புரியுதா? உனக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேலைகள்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்குன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் திரும்பி வருவேன். அது ஏன் இஷ்டம். இது நீங்கள் தலையிடக்கூடாது. அதான் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன்ல, அத்தோட விட்டுருணும். அத்தை விட்டுணும் நோண்டி கேள்விலாம் கேட்டுனுக்க கூடாது. இதை விட பாருங்க, உங்க முகத்துக்கு அதை நான் பதில் சொன்னுக்கிறேன். கேள்வி இந்த வீட்டில் வேற ஏதாவது கேட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மச்சிருக்க விட மாட்டேன். நான் மட்டும் போய் நேர்ந்திருப்பேன். ஏங்க நீங்க ஏன் ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணுகிறீங்க? நான் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன்ல, அத்தை நீங்க காப்பாத்திக்கணும். அத்தை விட்டு சும்மா தேவையில்லாம ஏன் வயசுல மூக்க விட்டுனு எங்க போன என்ன பண்ண எத்தனை மணிக்கு வரன்ற கேள்வி நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல ஏன் கேக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு அந்த உரிமை யாரு கொடுத்தது? ஏங்க நீங்க என்ன பொண்டாட்டியாங்க? ஒரு வேலை எதிர்காலத்துல என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அப்ப என்ன பதில் சொல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து தள்ளிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுல்ல, அங்கே நில்லுங்க. தேவையில்ல நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. புரியாது. வெளியே தான் தலைவலி டென்ஷன் தான், வீட்டுக்கு வந்தாலும் டார்ச்சர். கருமண்டா. இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நேத்து அவசரமா எங்கேயோ போனீங்களே, எங்க போனீங்க, யார பார்க்க போனீங்கன்னு தானே கேட்டேன். இதுக்கே இவர் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? ஒருவேளை அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரோ? ஒன்னும் புரியலையே. கல்பனா, இந்தா என்னோட போன். எதுக்கு என்கிட்ட தரீங்க? சொல்றேன் புடி. அத முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அத சுவிட்ச் ஆஃப் பண்ணு கல்பனா. என்ன சொல்றீங்க? இல்லங்க, உங்களுக்கு கடையில இருந்து நிறைய போன் வரும்ல, நீங்க பேசணும்ல. அப்படி போன் அட்டெண்ட் பண்ணி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆஃப் பண்ண சொல்றேன். என்ன பார்த்துட்டு இருக்க? நாள் பூரா உன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி நேத்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இல்ல? அப்படி மனசளவுல நான் உன் கூடவே இருக்கணும்னா இந்த போன் ஆன்ல இருக்க கூடாது. இது மட்டும் ஆன்ல இருந்தது, அப்புறம் கடையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாம நிம்மதியா இருக்கவே முடியாது. முதல்ல இதை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு கல்பனா. ஏங்க, மேனேஜர் ராஜகோபால் கால் பண்றாரு. பாத்தியா, நான் சொல்லல டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு. முதல்ல ஆஃப் பண்ணு. இந்த கால் மட்டுமாவது முதல்ல ஆஃப் பண்ணு. சரிங்க, நான் ஆஃப் பண்றேன். அப்படியே உன்னோட போனையும் ஆஃப் பண்ணு. இந்தா, நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போற வரைக்கும் போனையே தொடக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நான் இத பத்தி எல்லாம் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது. அதான். நான் மேட்ரி. நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? எஸ், நான் லவ் பண்றேன்.